வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சித்தர்கள் பயன்படுத்திய நித்திய சுத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய தந்த சுத்தி, உடல் சுத்தி, குடல் சுத்தி, நேத்திர சுத்தி, கவசுத்தி. இந்த சுத்தி முறைகளில் ஒரு சுத்தி முறையாகிய இரண்டாவது சுத்தி முறையாகிய உடல் சுத்தியை தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த உடல் சுத்தி எதற்காக நாம் செய்ய வேண்டும் என்றால், இந்த உடல் சுத்தியை செய்வதன் மூலம் நமது உடலாகப்பட்டது கருத்த மேனியும் பொன்னிறமாகும். நம் ரோமக்கால்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் இந்த உடல் சுத்தியின் மூலம் சுத்திகரிக்க பயன்படுகின்றது. மேலும் நம்முடைய உடலிலிருந்து துர்வாடை விலகி நல்ல நறுமணம் ஏற்படும். இந்த கத்தாழ வாடை, அப்புறம் இந்த வேர்வை வாடை, உப்பு படிகிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் சரியாகும். இந்த தோல் நோய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வட்ட வட்டமாக ஒரு மாதிரி கருப்பாயிக்கின்னு அந்த தழுவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை சரியாயிடும். இந்த விஷக்கடிகளெல்லாம் இருந்தால், விஷக்கடி மூலியமா தழும்பு ஏற்பட்டிருந்தாலும் கடி ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் விலகி போயிடும். இந்த மூஞ்சில முகப்பொருட்கள் வர்றது, உடல்ல இந்த பருக்கள் வர்றது, இதெல்லாம் தானே விலகி போயிடும். சரிங்களா? அதுக்காக இந்த உடல் சுத்தி நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் என்ன இம்பார்ட்டன்ட்னாக்கா, தெய்வங்களை நீங்க உடல்ல இறக்கிறதுக்காக முயற்சி பண்ற போது இந்த உடல் சுத்தியை நம்ம பயன்படுத்திட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தெய்வத்தை உடல்ல இறங்க சொல்லி கூப்பிட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்கா தெய்வம் நம்ம உடல்ல இறங்கிடும். இந்த உடல் குலதெய்வ வசிய சாம்பிராணி இப்போ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, நான் சொல்லக்கூடிய முறைகள் அனைத்தையுமே பயன்படுத்துங்க. இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், இதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும், இதுவே செய்யலாம் சொல்லிட்டு விலகி இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே படிப்படியாக நான் உங்களுக்கு தேவையான பொருட்களை தான் விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு முறை பிரகாரம் போனால் தான் நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சித்தியாகும். அதை விட்டுட்டு இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாதியில் போயிட்டு இந்த ஷார்ட்கட்டில் போயிட்டு நம்ம முன்னே போகிறது சரிபட்டு வராது, அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்காது. அதனால் படிப்படியாக போங்க. இந்த ஃபஸ்ட்டு தந்த சுத்தி பண்ணுங்கள், அப்புறம் உடல் சுத்தி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நேத்திர சுத்தி, அப்புறம் கவ சுத்தி, அப்புறம் குடல் சுத்தி இருக்குது. இந்த குடல் சுத்தி கவ சுத்தி எதுக்காக நம்ம பண்ணுறோம்னாக்கா, நம்ம மந்திர ஜபங்கள் செய்யக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு குடல் சுத்தமாக இல்லையானாக்கா ஒரு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். மந்திரங்கள் சரியாக ஜபிக்க முடியாது. அந்த காற்று பிரியிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வயிறு வலி ஏற்படும். வயிற்றுல எந்த ஒரு அந்த குடலில் எந்த விதமான கலீஜும் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நம்ம நல்லா ரிலாக்ஸாக நல்லா சாதாரணமாக உட்காந்து மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த குடல் சுத்தி பண்ணுறது. கப சுத்தி நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சானாக்கா மந்திரங்கள் ஜபிக்க முடியாது, தலைவலி வரும், நம்ம உடலும் உஷ்ணமாகும். மந்திரங்கள் ஜபிக்கக்கூடிய காலத்தில் உஷ்ணமாக இருந்தாலும் கஷ்டம்தான், நம்மளுக்கு கோல்டாக இருந்தாலும் கஷ்டம்தான், அதனால குளிர்ச்சியாக இருந்தாலும் கஷ்டம்தான். அதுக்காக தான் இந்த கபசுத்தி பண்ணுறது. நம்மளோட உடல் கபசுத்தியின் மூலம் சீராக வச்சுக்கும், கோல்டும் ஆகாது, ஹீட்டும் ஆகாது. அதுக்காக இந்த கபசுத்தியை பண்ணுறது, குடல் சுத்தியை பண்ணுறது. நேத்திர சுத்தி நம்ம கண் பார்வைக்கு இப்போ நம்ம இந்த விளக்கை நம்ம உத்து பார்த்து மந்திரம் ஜபிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் நம்மளோட கண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஆகக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான் இந்த நேத்திர சுத்தி பண்ணுறது. நேத்திர சுத்தின்றாக்க கண்ணை சுத்திகரிக்கிறது. கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குங்களெல்லாம் வெளியே வந்துருச்சுனாக்கா நம்ம தலைவலி வராது. ஒரு பொருளை உத்து பார்த்தோம்னாக்கா அது நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி உறுத்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் ஏற்படாது. அதுக்காக தான் செய்கிறது. இன்னும் பின்வரக்கூடிய வீடியோக்களில் இந்த 3 சுத்தி முறைகளையும் பற்றி போடுறேன். இப்போ உடல் சுத்திக்கான விஷயத்தை போடலாம். இந்த தெய்வங்களை உடலில் இறக்கிறதுக்கு நம்ம ஆசைப்பட்டு இருக்கும்போதே இந்த உடல் சுத்தி நம்ம பண்ணிட்டு தெய்வங்களை கூப்பிட்டோம்னாக்க தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் அமர்ந்துக்கும். சரிங்களா? நம்ம மேலே ஒரு மாதிரி துர்வாடை வீசிக்கிட்டு இருந்தாக்கா இப்போ நாமளே வச்சுக்க, நம்ம ஒரு 2-3 நாள் குளிக்காமல் இருந்து நம்ம மேலே வேர்வை வாடை வீசிக்கின்னு ஒரு மாதிரி உப்பு படிச்சுக்கிட்டு போய் நம்ம யாருன்னா ஒரு பக்கத்தில் நம்ம பஸ்லேயே போகிறோம்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸில் போனால் நம்ம பக்கத்தில் யாரும் நிற்குவாங்களா, எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. நம்ம மேலே ஒரு நல்ல நறுமணம் இருந்துச்சுன்னா தான் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆளுங்க நிற்குவாங்க. கூட்டமாக இருக்கிற பஸ்ஸுனாலும் சரி, அவங்க வெளியே போங்க, வாடை அடிக்குது மேலேன்னு சொல்லிட்டு வெளியே போக மூக்க மூடுவாங்க. அதாவது பார்த்தா நம்மளுக்கு சாதாரண மனுஷங்களுக்கே எப்படின்னா, நம்ம தெய்வங்களுக்கு எடுத்துக்கணும், தெய்வங்கள் நறுமணத்துக்கு தான் விருப்பப்பட்டு வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு மேலும் மேலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு உடல் சுத்தின்றது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு உடல் சுத்தி பண்ணுறதுக்கான பொருட்களும் சுத்தி பண்ணுறதும் சுத்தி பண்ணி பயன்படுத்துறதும் அதை விட முக்கியம். சரிங்களா? இப்போ உடல் சுத்திக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பூலாங்கிழங்கு ஒரு 10 கிராம் எடுத்துக்கங்க, கஸ்தூரி மஞ்சள் 10 கிராம்,
வங்கப்பச்சை 10 கிராம், வசம்பு 10 கிராம், குட்டி விழா இலை 1/2 கிலோ எடுத்துக்கங்க, சீரக்காய் 1/2 கிலோ. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கேட்டால் கிடைக்கும் உங்களுக்கு சாதாரணமாக. சரிங்க, நீங்கள் போய்ட்டு எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இப்போ நான் பூலாங்கிழங்கு 10 கிராமு, கஸ்தூரி மஞ்சள் 10 கிராமு, வசம்பு 10 கிராமு, வங்கப்பச்சை 10 கிராம் சொன்னீங்க. 20 கிராம் 50 கிராம் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பப்பட்டாலும் இந்த சீரக்காய், குட்டி விழா இலை இதெல்லாம் கொஞ்சம் 10 கிராமுக்கு வந்து 1/2 கிலோ சொல்லியிருக்கேன். அதே நீங்கள் 50 கிராமு 100 கிராம் வாங்கினீங்கன்னாக்கா அதுக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க, பார்த்து வாங்கிக்கிங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிலில் எடுத்து காய வச்சுருங்க. நல்லா சுத்தி பண்ணி தண்ணியில் நல்லா ஊற வச்சு சுத்தி பண்ணி வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கங்க, நல்லா பவுடராட்டம் பண்ணிக்கங்க. பவுடராட்டம் பண்ணிவிட்டு ஒரு கரடி பாத்திரத்தில் இல்லைன்னா மண் பாத்திரத்தில் சேமித்து வச்சுக்கிட்டு டெய்லியும் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னே இதை வந்து நீங்கள் மந்திர ஜபங்கள் பயன்படுத்துறது ஒரு 3 மாதம் இருக்கிறப்பே பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. நான்லாம் ஒரு 6 மாதம் இருக்கிறப்பே இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டேன். சரிங்களா? அதை பயன்படுத்தினா தான் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு நான் நடந்த அனுபவத்து மூலிமா. அப்புறம் வந்து இந்த குளிக்கிற டைமில் வந்து நம்ம உச்சந்தாயிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஒரு 4 ஸ்பூன் அதை அந்த பவுடரை எடுத்து தண்ணியில் கலந்து நல்லா கொஞ்சம் பசை மாதிரி பண்ணிக்கங்க. பசை மாதிரி பண்ணிக்கிட்டு உச்சந்தாயிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசாக தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு சோப்பெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. பார்த்துங்க, இதுக்கு நீங்கள் சோப்பு நீங்கள் வந்து பேசிக்காகவே இது சோப்பு மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் நல்லா தைல போட்டு ஊற வச்சு நீங்கள் நல்லா இதமான வெந்நீர் வச்சு நல்லா சுமார் லைட்டாக தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும். இந்த தந்தை சுத்தி சொன்னால் இல்லையா, அந்த தந்தை சுத்தியெல்லாம் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணி இந்த உடல் சுத்திக்கான பொருட்களை வந்து சேர்த்து இந்த பவுடரை உடம்புல பூசி நீங்கள் குளிச்சிங்கனாக்கா உங்கள் உடம்பு வந்து நல்லா சோப் போட்டு குளிச்சுமே நல்லாயிருக்கும். ஒரு எந்த பிசு தன்மையும் எதுவும் இருக்காது. நல்லா ஒரு வாடை நறுமணம் வீசும். நீங்கள் வந்தாலே நறுமணம் வீசும். இந்த மைசூர் சாண்டல் அந்த சோப்பெல்லாம் போட்டாக்க மேலே ஒரு மாதிரி வாடை வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாடை வரும். இது வந்து பேசிக்காக ஒரு சோப்பு மாதிரி தான் இது. அதனால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த பொருட்களை வந்து எப்படி சுத்தி பண்ணுறதுனாக்க தண்ணீரை சுத்தி பண்ணிவிட்டு சுத்தி பண்ண தண்ணீரில் இந்த வங்கப்பச்சை, வசம்பு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் அது மேலே இருக்க தோடுங்கெல்லாம் விலக்கிட்டு நல்லா அலசி காய வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அது தோலம் நீக்கிட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த குட்டி விழா இலையும் சீக்காயை வந்து சுத்தி பண்ண தேவை கிடையாது, ஏற்கனவே நல்லா சுத்தியாக தான் இருக்கும். குட்டி விழா இலையை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் அலசி ஒரு மெலிசான துணி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சுத்தமான தண்ணியில் அலசி மெலிசான துணி எடுத்துகிட்டு வந்து அந்த மெலிசான துணியில் தொடச்சி தலைக்கீழே வச்சுருங்க. அது வந்து ரொம்ப வெயிலில் வச்சிங்கன்னா கூட நொறுங்கி போயிடும், நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதனால் நிழல்லே உலர்த்து பாருங்கள். அதை ரொம்ப ஈரமாக இருந்தாலும் கஷ்டம், நம்ம காய்ச்சி போயிட்டு இருந்தாலும் கஷ்டம். நிழல்லே உலர்த்தி அதை கொஞ்சம் காய வைங்க. காய வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் சுத்தி பண்ணக்கூடிய முறை. சுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சுத்தினாக்க பெரிய விஷயங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. நானும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது ஈஸியான முறைகள் தான் இருந்துச்சு. ஒன்றும் நம்மளுக்கு சுத்தி பண்ணுறதுக்குன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் தான். நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கூட சேர்ந்து பிடிக்கும், அவ்வளோதான். அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்ய வேண்டியா, அது கொஞ்சம் ஒரு நாள் வேலை கெட்டு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப நம்மளுக்கு ஒரு 5-7-8 மாதம் நம்மளுக்கு தேவைன்னாக்கா நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம வாங்கி வந்து சேகரித்து நம்ம அரைச்சி வச்சு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து உடல் சுத்தி செய்கிறதுக்கான விஷயம். இது தான் சுத்தி பண்ணுற முறையும் இது தான். தயவுசெய்து மாந்திரிகத்தில் வந்து நம்ம ஈடுபாடாக இருக்குங்க. இந்த உடல் சுத்தியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மந்திர ஜபங்களில் ஈடுபடுங்க. நீங்கள் போய்ட்டு சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து மயானத்தில் போய் உட்கார அங்கே போய் உட்காரன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னாக்கா எந்த ஒரு பிரதிபலனும் உங்களுக்கு இருக்காது, தோல்வி தான் இருக்கும். இந்த உடல் சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யுங்க. உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் தோணும் பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய விஷயம் கரெக்டு தான், நம்ம சரியான வழியில் தான் போய்கிட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஆர்வம் ஏற்படும். இந்த விஷயத்த நம்ம மேலும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் ஏற்படும். அந்த தந்தை சுத்தியும் அந்த உடல் சுத்தியும் செஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் கவ சுத்தி நேத்திர சுத்தியெல்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணோம்னா நல்ல ஒரு பிரதிபலன் கிடைக்கும் உங்களுக்கு. தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க, விளக்கிடாதீங்க. நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு
ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டு எதுவும் விலக்கிடாதீங்க. இது விலக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் பயன்படுத்தாமல் பண்ணீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தான் கொஞ்சம் தோல்விகள் ஏற்படுத்தும். சரிங்களா? தெய்வங்கள் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணாது. தெய்வங்கள் வந்து விலகி விலகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த சூழல் ஏற்படுத்திடும். அதுக்காகத்தான் இந்த உடல் சுத்தி, கவ சுத்தி, நேத்திர சுத்தி, தந்த சுத்தி இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு போனோம்னாக்கா தெய்வத்துங்களுக்கு வந்து நம்ம ஒரு பிடிச்ச மனுஷனாக நம்ம இருப்போம். சரிங்களா? தெய்வத்தோட அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த உடல் சுத்தி வந்து தவறாமல் பயன்படுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் ஒவ்வொரு வீடியோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பலனும் இல்லாத அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முன் வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிகமான பேருக்கு தெரிவிங்க. எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள் சேனலை. சரிங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவின் மூலம் நிறையா விஷயங்களை நான் வந்து தேடி எடுத்து உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நான் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். அதனால் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.